வணக்கம் நண்பர்களே. டிசி மிஷினின் கண்டினியூட்டி மற்றும் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை எவ்வாறு சோதிப்பது என்பது குறித்த இந்த பயிற்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவின் முடிவில் உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும். ஒரு மெக்கர் மூலம் டிசி மிஷினில் கண்டினியூட்டி உள்ளதா என சோதித்தல், வைண்டிங்க்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா என மெக்கர் மூலம் டிசி மிஷினை சோதித்தல், வைண்டிங் மற்றும் பாடிக்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா என மெக்கர் மூலம் டிசி மிஷினை சோதித்தல். இந்த பயிற்சியை செய்வதற்கு தேவையான எக்யூப்மெண்ட் மற்றும் மிஷினரியை சேகரிப்போம். இன்சுலேட்டர் கட்டிங் பிளையர், மெக்கர், ஸ்க்ரூ டிரைவர், டபுள் எண்டட் ஸ்பேனர் செட், டிசி காம்பவுண்ட் மிஷின். டிசி மிஷினில் கண்டினியூட்டி உள்ளதா என சோதித்தல். டிசி மிஷினின் குறிப்பான மெயின் ஸ்விட்சை ஸ்விட்ச் ஆஃப் செய்து ஃபியூஸ் கேரியரை அகற்றவும். டேபுலேஷனில் உள்ள நேம் பிளேட் விவரங்களை குறித்துக் கொள்ளவும். மார்க்கிங்கில் இருந்து டெர்மினல்களில் ஜோடிகளை அடையாளம் காணவும். மெக்கரை பயன்படுத்தி ஆர்மேச்சர் டெர்மினல்கள் A1 மற்றும் A2 ஆகியவற்றின் கண்டினியூட்டியை சோதிக்கவும். மெக்கரை பயன்படுத்தி சீரிஸ் ஃபீல்ட் டெர்மினல்கள் D1 மற்றும் D2 ஆகியவற்றின் கண்டினியூட்டியை சோதிக்கவும். மெக்கரை பயன்படுத்தி ஷண்ட் ஃபீல்ட் டெர்மினல்கள் E1 மற்றும் E2 ஆகியவற்றின் கண்டினியூட்டியை சோதிக்கவும். ஒரே வைண்டிங் டெர்மினல்களுக்கு இடையே கண்டினியூட்டி அவசியம். ஒரே வைண்டிங் டெர்மினல்களுக்கு இடையில் கண்டினியூட்டி இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் இன்சுலேஷன் டெஸ்டை தொடர முடியும். இருப்பினும் சில நேரங்களில் கண்டினியூட்டி டெஸ்ட் இன்டர்னல் ஷார்ட் சர்க்யூட்டை வெளிப்படுத்தாது. சரியாக உள்ளதா என பார்க்க வைண்டிங்கின் ரெசிஸ்டன்ஸை அளவிட்டு முந்தைய ரீடிங்குடன் ஒப்பிடுவதே சிறந்த முறையாகும். வைண்டிங்க்கு இடையில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா என டிசி மிஷினை சோதித்தல். டேபுலேஷனில் தேதி, நேரம், வானிலை மற்றும் டியூட்டி சைக்கிள் ஆகிய காலம்களை நிரப்பவும். ஆர்மேச்சர் மற்றும் ஷண்ட் ஃபீல்ட் டெர்மினலுக்கு இடையே மெக்கரை கனெக்ட் செய்யவும். மெக்கரை அதன் மதிப்பிடப்பட்ட ஸ்பீடில் ரொட்டேட் செய்து டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். சீரிஸ் ஃபீல்ட் மற்றும் ஷண்ட் ஃபீல்ட் டெர்மினல்களுக்கு இடையே மெக்கரை கனெக்ட் செய்யவும். மெக்கரை ரொட்டேட் செய்யவும் மற்றும் டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். ஆர்மேச்சர் மற்றும் சீரிஸ் ஃபீல்டுக்கு இடையே உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை அளவிட மெக்கரை கனெக்ட் செய்யவும். மெக்கரை ரொட்டேட் செய்யவும் மற்றும் டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். அளவிடப்பட்ட மதிப்பு 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. ஆர்மேச்சர் வைண்டிங் மற்றும் பாடி ஆகியவற்றுக்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா என டிசி மிஷினை சோதிக்கவும். டேபுலேஷனில் தேதி, நேரம், வானிலை மற்றும் டியூட்டி சைக்கிள் ஆகிய காலம்களை நிரப்பவும். ஆர்மேச்சருக்கும் பாடிக்கும் இடையில் மெக்கரை கனெக்ட் செய்யவும். மெக்கரை சுழற்றவும். டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். சீரிஸ் வைண்டிங் மற்றும் பாடிக்கு இடையே மெக்கரை கனெக்ட் செய்யவும். மெக்கரை சுழற்றவும். டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும்.
ஷண்ட் வைண்டிங் மற்றும் பாடி ஆகியவற்றுக்கு இடையே மெக்கரை கனெக்ட் செய்யவும். மெக்கரை சுழற்றி டேபுலேஷனில் உள்ள ரீடிங்கை குறித்துக் கொள்ளவும். ஏதேனும் ரீடிங் 0 ஓமாக இருந்தால் அது பாடிக்கு அந்த வைண்டிங்கின் ஷார்ட் சர்க்யூட்டை காட்டுகிறது. ரீடிங் 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் இன்சுலேஷன் பலவீனமாக இருப்பதை காட்டுகிறது. மதிப்பு 1 மெகா ஓமுக்கு குறைவாக இருந்தால் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸை மேம்படுத்த தேவையான தீர்வு நடவடிக்கைகளை எடுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் பின்வருபவற்றை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஒரு மெக்கர் மூலம் டிசி மிஷினில் கண்டினியூட்டி உள்ளதா என சோதித்தல். வைண்டிங்க்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா என மெக்கர் மூலம் டிசி மிஷினை சோதித்தல். வைண்டிங் மற்றும் பாடிக்கு இடையே இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் உள்ளதா என மெக்கர் மூலம் டிசி மிஷினை சோதித்தல். இத்துடன் கண்டினியூட்டி மற்றும் இன்சுலேஷன் உள்ளதா என டிசி மிஷினை சோதித்தல் குறித்த பயிற்சி முடிவடைகிறது. அடுத்த பயிற்சியில் சந்திப்போம்.